Right, okay. Happy evening. Good evening, sir. Evening, Shabira, Nifla. Okay. So இன்னைக்கு செஷனுக்குள்ள போவோம். Nine. Someone has messaged me. I couldn't join. Yes, Zarina couldn't join up. Fine. So, right. Zarina, you are here? Couldn't join the session. Okay, fine. So, இன்னைக்கு எங்களோட 12th செஷன்ல நாம இருக்கிறோம். So, hope audio, video, display, presentation எல்லாம் கிளியரா இருக்குதா? பிரேக் எதுவும் இல்லைன்னா எனக்கு ஒரு அப்டேட் தான். Clear. Yes, sir. ஏன்னா ஓகே சூப்பர். சரி, ரைட். ஸோ அப்போ இன்றைக்கு செஷனுக்குள்ள நாங்கள் போகலாம். ஸோ இன்னைக்கு செஷன்ல நாங்கள் பார்க்க போறது கண்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எசென்ஷியல்ஸ்ல கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிதானே? ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்து சோஷியல் மீடியா பத்தி பார்த்தோம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களை பேசினோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, எப்படி ஸ்டோரி டெல்லிங் செய்யறதுன்னு சொல்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானே? ரைட். உங்களுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் அல்லது கண்டென்ட் ரைட்டிங்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா? சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது பிளாகோ ஆல்ரெடி கண்டென்ட்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன், காப்பி ரைட்டிங் எப்படி பண்றேன்? எனிபடி ஆர்டிகல்ஸ் எழுதிருக்கிறேன். லிங்க்டின்க்கு தான் ஆர்டிக்கல் எழுதிக்கிறேன் சார். ஏன் அது இல்லாம ஒரு கம்பெனிக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஷனா நான் செஞ்சதில்லை. ஓகே, பட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எழுதி பார்த்துருக்கீங்க. குட். ஷபீரா, ஜரீனா, யூ ஹேவ் an experience? No, sir. No, sir. ஓகே, ரைட். சரி, நாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்ப்போம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, எப்படி கண்டென்ட் நாங்க எங்களை ஒரு மார்க்கெட்டிங் டூலாக யூஸ் பண்ணலாம்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசுவோம். சரி தானே? ரைட். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்துக்கொள்வோம். சரி, ரைட். இது வந்து ரெட்புல் வந்து ஸ்டாரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் யூனிட் ஒன்று தயார்படுத்தி ரெட்புல்ல நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது அவங்க செஞ்ச ஒன் ஆஃப் த கீ மெசேஜ். இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்டாரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஜம்ப் ஒரு காம்படிஷன் ஒன்று செய்யறாங்க 2012. ஸோ இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸ்ல இருந்து பாயும் உலகத்துக்கு. சரிதானே? ஸோ ஃபீலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து என்ன செய்யறாருன்னா இந்த இந்த காம்படிஷன்ல பங்கேற்கிறாரு. அவர் தான் பாயிறார். ஸோ அப்போ அவர் ஸ்பேஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி ரெட்புல்ட லோகோ எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி அவர் ஜம்ப் பண்றாரு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ 8 மில்லியனுக்கு மேல வந்து யூடியூப்ல பார்த்துருக்கலாம். 8 மில்லியன். சரிதானே? கிட்டத்தட்ட அந்த மீடியா கவரேஜ் வந்து அதுக்கு செய்யறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $500 மில்லியன். இந்த இந்த பாட்டை செய்யறதுக்கு மட்டும், இதை கவர் பண்ணி இதை பப்ளிஷ் பண்றதுக்கு மட்டுமே ரெட்புல் செலவழிச்சிருக்கிற அமௌண்ட் வந்து $500 மில்லியன். சரியா? ஸோ இந்த பிராண்டிங் இந்த வீடியோ நீங்க சும்மா யூடியூப்ல பாத்தீங்கன்னா விளங்கும், எங்கேயுமே ரெட்புல்லுக்கு பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படி எதுவுமே இருக்காது. ரைட்? ரெட்புல்ல இருக்கிற கம்போசிஷனை பத்தி இருக்காது, ரெட்புல்ட ப்ரைஸ் இருக்காது. ஜஸ்ட் லோகோ அங்கங்க பிளேஸ் பண்ணிப்பாங்க. பட் இது ஒரு என்ன ஒரு விண்வெளி சாகசம். ரைட்? ஸோ இது வந்து என்னது? அப்ப ஏன் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் 8 மில்லியன் பேர் பாக்குறதுக்கு ஒரு சும்மா ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடும்? அது ஒரு மார்க்கெட்டிங்கா? அதுக்கு $500 மில்லியன் மீடியா வேல்யூ வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது, $1 மில்லியன். ரைட்? எங்கேயுமே வந்து அந்த வீடியோல ஒரு செகண்ட் கூட ரெட்புல்லை பத்தி ப்ரொமோட் பண்ணி ட்ரிங்கை பத்தி சொல்லல. பட் ஏன் இதை எப்படி செய்யணும்? ரைட்? ஏண்டா ரெட்புல் வந்து அங்க விற்கிறது வந்து ட்ரிங்க் இல்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற. அவங்க ட்ரிங்க் மேனுஃபேக்சர் பண்றாங்களா செய்றாங்க, ஆனா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்கேயுமே
அவங்களோட ப்ராடக்டை பத்தி சொல்றதில்ல. அவங்க ஒரு ஃபீலிங்கை தான் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எங்களோட ரெட்புல்லு கூட கிடைக்கும். ஸோ இதை நீங்க குடிக்கிற நீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நபரா நீங்க மாற போறீங்க. இதை இன்டெரக்டாக என்ன செய்யறாங்கன்னா பூத்துறாங்க. ஸோ அப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சரிதானே? அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த பேர்ல அவங்க செய்யறது வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிதானே? அப்ப எத்தனை பேரு மில்லியன் கணக்கில் பார்த்துவிட்டு என்ன செய்வாங்க, அந்த பிராண்டை பத்தின ஒரு ஒரு ஐடியா எடுத்துட்டு போறாங்க. ஸோ தட்ஸ் வாட் தே வாண்ட். சரிதானே? ரைட். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் கிரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் strategic creation and distribution of valuable, relevant, consistent content. இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல நாம என்ன செய்யணும்னா நாங்களோட ஆடியன்ஸுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை கொடுக்கணும், ரெலவெண்டான விஷயத்தை கொடுக்கணும், அதே மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஒரு தரத்துக்கு மட்டும் போட்டுட்டு விட்டோம் என்றால் இட்ஸ் நாட் அ கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிதானே? ஸோ அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போறோம்னா எங்களோட ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண போறோம். சரிதானே? ஸோ இது வந்து ரெண்டு வகையை நாங்கள் பார்க்க போறோம். ஐ வில் டாக் அபவுட். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது விளங்கிட்டா? Did you understand what is content marketing is? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Again, ஸ்டோரி டெல்லிங். எப்படி ஒரு பிராண்ட் ஒரு ஸ்டோரியை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். சரிதானே? ஏன்னா நமக்கு கதை கேட்டா பிடிக்கும். சின்ன பிள்ளைல இருந்து நாம் என்ன தூங்குறதுக்கு கதை, சாப்பிட்றதுக்கு கதை, எல்லா இடத்துலையும் ஒரு கதை கேட்டு பழகிட்டோம். பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எவ்வளோ கதை. எங்கடா பாலம் வந்து சின்னத்துல நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு கதை ஒரு சீரீஸ்ல போகும். சரியா? இப்போ வளமை எல்லாரும் வந்து ஒரு டைமுக்கு ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கதை முடிஞ்சிருந்தானே. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த நாடகம் மாதிரி டிராமா மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடியும் வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸுக்கு ஒரு கதை சொன்னா அந்த கதை கண்டினியூட்டி நாளைக்கு சாப்பிடும்போது வரும். ஸோ அப்படிலாம் கதை கேட்டு வளர்ந்துருக்கும். ஸோ எஸ், ஸோ வி ஆர் எங்களோட ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஸ்டோரிஸோட வயர் ஆகியிருக்கிறோம். சரியானே? இப்போ அது ஃபேக்ட், ஃபீச்சர்ஸா, ஸ்பெசிஃபிகேஷன்றதை தாண்டி ஏதாவது ஒரு ஸ்டோரி எங்களுக்கு வேணும். இப்போ ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்டை விற்கணும்னா அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான ஸ்டோரிஸை விற்றாங்கன்னு சொன்னால் அதுல ஒரு மீனிங் வந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கொள்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வரும்போது அந்த ப்ராடக்ட் ஏன் வருதுன்றத ஒரு ஸ்டோரியா சொல்லணும். எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் தேவை வந்துச்சு, எவ்வளவு அந்த நீடை ஃபைண்ட் பண்றாங்க, எந்த ப்ராப்ளமுக்கு அது சொல்யூஷனை கொடுத்துச்சு, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட அது வந்துச்சு, இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ், அந்த பிராண்ட் வந்ததுக்கான ஸ்டோரிஸ், ரைட்? ஸோ பாப்புலரான பிராண்ட்ஸ்ல நீங்க இந்த விஷயத்த பார்க்கலாம். அதே மாதிரி சில பர்சனல் பிராண்டிங்ஸ்ல வந்து சொல்லுவாங்க ஏன் இந்த பிராண்ட் வந்துச்சு, ஏன் இந்த சர்வீஸை நான் கொடுக்குறோம்டா இந்த ஸ்டோரிஸுக்கு பின்னுக்கிற கதை என்ன, நம்ம ஒரு என்னது ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்போ உங்களுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங், ஸ்டோரி டெல்லிங் இது ரெண்டு கன்செப்டும் விளங்கிச்சா? Yes, sir. Yes or no? Yes or no? You are with me? Yes, sir. Okay. ரைட். இப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். அதாவது பிளாக்ல வந்து டெய்லி அல்லது கன்சிஸ்டண்டாக ஆர்டிக்கல் எழுதக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து 67% வந்து அதிகமான லீட்ஸை ஒவ்வொரு மாசமும் வந்து என்ன செய்யறாங்க, ஆட் பண்றாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கீ மெசேஜ். அதே போல கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து மற்ற அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு செலவழிக்கிறத விட 62% வந்து குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதை விட செலவு குறைவு. அதே போல அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகமான லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து இருக்கு. இது சொல்றது வந்து ஒரு மெயினான விஷயம், ரைட்? ஸோ எஸ், இப்போ பார்ப்போம்
கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது எதை நாம ஒரு கண்டென்ட்டா கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்டை நீங்க சொல்லலாம். அந்த பிராண்ட் வந்து எதை கண்டென்ட்டா கொடுத்தா நல்லது? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு லிசன் யூ ஐடியாஸ். எனிதிங். there is no right or wrong. அல்லது கானேஜ் உங்க எஸ் கானேஜ் பிராண்ட்ல ஃபிட்னஸ் பத்தி நிறையவே ப்ரோமோட் பண்றாங்க. அது ஃபிட்னஸ்க்கான பிராண்ட்னு சொல்லி. எதுமா? கானேஜ் ஐ டிடன்ட் கெட் இட். கானேஜ் கார்னேஜ். ஓகே. எஸ். ஃபிட்னஸுக்கான பிராண்ட் சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. அவங்க எப்படி வேற வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? ஸ்பாசிலோன்ல வெல்னஸ்க்காக செய்றாங்க. அதுக்கு அவங்க நிறைய வெல்னஸுக்கான ஓகே அவங்க வெல்னஸுக்கான ஆட்கள் சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் வரும்போது எது கண்டென்ட் மார்க்கெட்டிங் எது கண்டென்ட் மார்க்கெட்டிங் இல்லைன்றதை நம்ம பார்ப்போம். சரிதானே? ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிற பேர்ல நாம திரும்ப திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு ஆடியன்ஸை குழப்ப கூடாது. ஆடியன்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது வேற விஷயம். சரிதானே? ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா அட்ராக்டிங் வர்சஸ் இன்டராப்டிங். சரிதானே? நமக்கு பொதுவா தெரியும், யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம், நடுவில் ஒரு அட் வந்துச்சுன்னா நமக்கு அது அட்ராக்ட் பண்ணுதா இன்டரப்ட் பண்ணுதா? இன்ட்ராக்ட் பண்ணுது. இன்டரப்ட் பண்ணுது. ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு அட் வந்துட்டுன்னு சொன்னா எவ்வளவு காண்டாகுது. அப்ப இதே காண்டாகிறது நாமளும் முன்னொரு கண்டென்ட்டாக கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா? அப்ப கண்டென்ட்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப இன்டரப்ட் பண்றது இல்ல கண்டென்ட், அட்ராக்ட் பண்றதுதான் கண்டென்ட். அப்ப நாங்க மறைமுகமாக அவங்களை இன்டராக்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக நாங்க செய்யற விஷயம் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்ப எது கண்டென்ட் மார்க்கெட்டிங் இல்லைன்னா, உதாரணமா நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி பெருமையாக பேசுற ஒரு பிளாக் ஆர்டிக்கல் நீங்க போட்டீங்கன்னா அது உண்மையாக கண்டென்ட் மார்க்கெட்டிங் இல்லை. அதே போல நம்மளோட சேல்ஸ் இப்படி நடக்குது, நம்மளை பத்தி பெருமையாக ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்கன்னா அது கண்டென்ட் மார்க்கெட்டிங் இல்லை. ஏண்டா நீங்க பெருமை பேசுறது அவங்களுக்கு தேவையில்லையே. இப்ப எல்லாருமே தன்னை பத்தி யோசிப்பாங்க, தனக்கு தான் ஹீரோ. இப்போ ஒரு பிராண்ட் தான் ஹீரோன்னு சொல்றத ஏன் இன்னொரு போய் கேட்டுட்டு இருக்கணும்? சரி. இப்ப நம்மளோட பெருமையை நாம எங்கேயாவது சொல்றோம்டா அது எங்கேயுமே கண்டென்ட் ஆகாது, அது யாருக்கும் தேவையும் இல்லை. ஸோ எந்த பிராண்டா இருந்துட்டு போங்க, நமக்கு நம்மளை யோசிங்களேன், இன்னொரு பிராண்ட் அருமை பெருமை நமக்கு தேவையா? நோ நீட். ஸோ நம்மளோட சேல்ஸை பத்தி சொல்றதோ பெருமை சொல்றதோ தேவையில்லை. நம்ம என்ன மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் தேவையில்லை. பட் என்ன நீங்க அட்ராக்ட் பண்ணலாம்டா கண்டென்ட் நீங்க கொடுங்க, எடியூகேட் பண்ணணும். சரிதானே? அப்போ ஒரு பிளாக் போஸ்ட் உண்டு கஸ்டமர் ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ஹெச்பி கம்பெனி அவங்களோட லேப்டாப்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அவனோட வெப்சைட்ல போட்டிருக்காங்கண்டா இது கண்டென்ட். ஏன்னா அவங்களோட கஸ்டமருக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அங்க இருக்கு. ஸோ அதை வந்து பார்க்கும்போது தே வில் ஃபீல் பெனிஃபிட். சரிதானே? ஸோ விளங்கு தானே? ஸோ கஸ்டமர் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று நீங்க போடுறீங்கன்னா அது ஓகே. சரிதானே? அதே போல ஏதாவது வீடியோ டீச் பண்றது, ஏதாவது ஒரு அது ரிலேட்டான எடியூகேட்டிங் வீடியோஸ் போடுறீங்க, என்டர்டெயின் பண்றீங்க. ஸோ இப்படி நீங்க போடும்போது உங்களோட பத்தின ஒரு ட்ரஸ்ட் ஒன்று என்ன செய்யும்னா காலப்போக்கில் பில்ட் ஆகிட்டு வரும் கஸ்டமர்ஸ். அப்ப இன்டரப்ட் பண்றேன்னா இப்படி உதாரணத்துக்கு வைங்கள, நீங்க சர்வீஸ் ஒன்று கொடுக்கறதுக்காக தட்டுறது எப்படின்னா, நீங்க வீட்டை டின்னர் சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களோட ஒரு ஒரு டாக்டர் ஒரு சேல்மேன் வந்து தட்டி 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 உங்களுக்கு டின்னர் சாப்பாடு வேணுமான்னு கேட்டா எப்படி இருக்கீங்க? அந்த கன்செப்ட்லங்க தான். நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கீங்க, ஒரு என்னது ஊபர் சேல்ஸ்மேன் ஒருத்தர் வந்து தட்டி சாப்பாடு வேணுமான்னு கேட்கறது எப்படி ஃபீல் ஆகும்? நல்லா இருக்குமா? No, sir. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நீங்க இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களை பத்தி பேசுறது, உங்களோட கம்பெனியை பத்தி பேசுறது, உங்களோட சர்வீஸை பத்தி பேசுறது இருக்க போகுது. சரிதானே? அப்ப அதை எப்படி உல்டாவா மாத்தலாம்னு சொன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு டீச்சர் நல்லா படிப்பிக்கிறாங்க, ஆனா அதோட சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க.
அப்ப அவங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு கிஃப்ட் ஒரு டீச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு வேல்யூபிள் படிப்பிக்கிறது ஒரு விஷயம், நாலேஜ் கொடுக்குற ஒரு விஷயம், அடிஷனலான ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு போறாங்களே. அப்ப அந்த டீச்சரை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்க, அவகிட்ட தான் படிக்கணும் அந்த ஒரு முடிவு வருவாங்க இல்லையா, அவங்களோட சர்வீஸ் தான் வேணும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடிஷனல் வேல்யூ ஆட் பண்றது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிதானே? ரைட். ஸோ ரெட்புல் செய்யறது ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிதானே? அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரிங்கை பத்தி சொல்றது அதெல்லாம் வந்து செகண்டரி. சரிதானே? ஸோ அதனால வந்து எத்தனையோ மீடியா யூடியூப் சேனல்ஸை விட ரெட்புல்லுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுதலா இருக்கு. காரணம் வந்து அவங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல கை வச்சிருக்கிறது. இதுதானே? ஸோ இந்த கோட் வந்து நல்லா பாருங்க. ஸ்டாப் இன்டரப்டிங் வாட் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், பிகம் வாட் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். சரியானே? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் ஆட் மாதிரி வச்சு பாருங்க. நம்மட கண்டென்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஒரு யூடியூப் ஆட் மாதிரி இருக்கக்கூடாது. பீப்புள் இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயத்துக்கு ஒரு இன்டரப்டாக நம்ம போய் நிக்க கூடாது. நடுவுல இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்ற மாதிரி போய் நிக்க கூடாது. நாம தான் பீப்புள் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாக இருக்கணும். சிம்பிளி அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்ப விளங்கிட்டா வாட் கண்டென்ட் மார்க்கெட்டிங், வாட் இஸ் நாட் கண்டென்ட் மார்க்கெட்டிங்? இது வரைக்கும் விளங்கிச்சா? எதுவும் கிளாரிபிகேஷன் வேணுமா? கிளியர் சார். Clear, sir. ஓகே. ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க ஆல்ரெடி இதே ஐடியாவில் இருந்தீங்களா அல்லது இப்ப ஏதாவது ஐடியா சேஞ்ச் ஆயிருக்கா? யூ ஹேட் த சேம் ஐடியா? கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது வந்து ஸ்டோரி பிராண்ட் ஃப்ரேம் ஒர்க். சரிதானே? இது வந்து டொனால்ட் மில்லர்னு சொல்றவர் வந்து தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைங்களேன், ஆப்பிளோட மார்க்கெட்டிங் வீடியோஸ் அல்லது பிராண்ட் லான்ச்சிங் அல்லது ப்ராடக்ட் லான்ச்சிங் வீடியோஸ் நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். எங்கேயுமே அவங்களோட திறமையை பத்தி சொல்ல மாட்டாங்க. நாங்க இப்படி பாட்ட ஒன்று செய்யறோம், எங்கள்ட்ட இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எங்கட இது தெரியுமா, எங்கட மார்க்கெட் வேல்யூ தெரியுமா, இதை சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்தா விளங்கு, அவங்கள்ட்ட பெருமை வராது. சரிதானே? எல்லா இடத்துலயும் அவங்க எப்படி செய்வாங்கன்னு சொன்னா அவங்களோட கஸ்டமர் தான் கிங். இப்ப சொல்லுவாங்களே கஸ்டமர் இஸ் த கிங் என்று சொல்றது சும்மா இல்ல. அப்ப அவங்கள்ட்ட எப்படி இருக்க மட்டும் சொன்னா கஸ்டமர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ். ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு டூலை செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் எங்கட ஐபோன், அதுதான் எங்கட ஐமேக், ரைட், அதுதான் எங்கட ஐபாட். விளங்குதா? இப்ப இது அங்க இருந்தே வருது. ஆப்பிள் வந்து அந்த ஐடியாலஜில தான் வராங்க. ஸோ அதனால கஸ்டமரை நாங்க பெரிய ஆளாக்குறோம் என்றால் என்ன நடக்கும்? அவங்க எங்கட பிராண்ட்ல ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வந்துடும். நான் பெரிய ஆள்னு சொல்றதை விட கஸ்டமரை ஹீரோவாக்கும். இப்ப நம்ம கண்டென்ட்ல எங்கேயாவது கஸ்டமர் நீங்க தான் ஹீரோ, நீங்க இப்படி செய்றீங்க, நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, ஸோ நீங்க ஆல்ரெடி பெரிய ஆள் தான், அப்ப அதுக்கு நாங்க தான் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் என்று சொன்னீங்கன்னா யூ ஆர் த மார்க்கெட் லீடர் உங்களோட ஃபீல்ட்ல. சரிதானே? ரைட், லைக் ஆப்பிள் டூ. சரிதானே? அப்ப நம்மளை ஹீரோன்னு சொல்றதை விட கஸ்டமரை ஹீரோவாக்கணும் சொல்றதா நீங்க பாயிண்ட். சரிதானே? அப்ப அது எப்படி செய்யலாம்டா, நாம கம்யூனிகேஷனை வந்து கஸ்டமர் ஹீரோன்னு சொல்றதோட நாம ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு சப்போர்ட்டர் அல்லது ஒரு மென்டர் மாதிரி நம்மளோட பிராண்டை நம்ம கொண்டு வரலாம், ஒரு கைடு. சரிதானே? அப்ப எங்களோட பிராண்ட் வந்து உங்களுக்கான கைடா இருக்க போது நீங்க தான் ஹீரோ. சரிதானே? அப்ப நீங்க ஒரு ஒரு ஹீரோவா இருந்து நீங்க சாதிக்கணும்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். உங்களுக்கு விளங்குதா அந்த உங்க நம்ம ஸ்டோரி எப்படி என்ன டோன்ல வரணும்னு விளங்குதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. என் பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸி ஆயிக்க எத்தனை இண்டி கொஞ்சம் சைலண்ட் ஆயிக்கிறேன் சார்.
இல்ல உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸே இல்ல. நீ பேசுங்க வராது. இல்லையா? ஓ நோ வரிஸ். அங்காலே அங்காலே ஒரு இதொண்டு போயிட்டு அதனாலதான் நான் மிச்சம் இன்டரப்ட் ஆகுறேன் இல்ல. இல்ல இல்ல அப்படி அப்படி ஃபீல் ஆகல எங்களுக்கு. அப்படி எதுவும் ஃபீல் ஆகல தானே Feel யாருக்கும்? ஆகும். நோ. then okay. தென் ஓகே எஸ். சார் நான் ஒரு அட் ஒன்று பார்த்தேன். ஆ ரிலவெண்ட் டு தட் ப்ரீவியஸ் ஹெட்டிங். ஆ அதுல வந்து நார்மலி சண்டே ஃபேர் ஒன்றுல வந்து மரக்கறி ஒன்று ஒருத்தர் வித்து கொண்டிருக்கிறார். ஆ அவர் எப்படி விற்கிறாருன்னா மரக்கறியோட சேர்த்து ஒரு சின்னொரு ஜூஸ் பாட்டில் ஒன்று ஆட் பண்ணி வித்து ஆ கொண்டு இந்த ஆ ஸோ அது வந்து சம்திங் என்ன பர்பிள் கவ் தியரிக்கு ரிலவெண்டான மாதிரி இருந்துச்சு. சம்திங் ஓகே அது டிஃபரெண்டா இருந்துச்சு. ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிறார். ஸோ ஓகே என்ன தான் டிஃபரெண்ட் ஆயிக்கின்னா இன்னைக்கு மனுஷர் போற மாதிரி அப்படி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். யா அது என்ன சொல்ற சம்திங் ஒரு ஒரு வேல்யூவை வந்து ஆட் பண்றோம். இப்ப வேல்யூ எங்கள்கிட்ட ஆட் இன்னொன்று பண்ணிடுறேன். எஸ் சம்திங் ஆடிங் த எஸ். வேல்யூ. ஸோ குட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃப்ரீ ஆஃபர்ஸாக இருக்கலாம், சின்ன நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாம ஏதாவது டிஃப்ரெண்டாக தெரிகிறதுக்காக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. எஸ் குட். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் நமக்கு ஒரு கண்டென்ட்டை வேல்யூவாக கொடுக்குறோம். நாங்கள் உங்களை எடுக்கேட் பண்ணுறோம் என்று சொல்லும்போது அதை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு நாலேஜை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை பார்ப்பாங்க இல்லையா. அந்த சோர்ஸை நம்ம மாறணுங்கிறதா விஷயம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸோட ரிலேட்டாக அந்த நாலேஜை நம்ம கொடுக்கும்போது நாலேஜையும் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்ட் என்னதையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் நீங்க இருக்கிற விஷயம். ஓகே ரைட் குட். தேங்க்யூ ஷேர் ஃபார் ஷேர். would you யா please இப்ப எங்கட வந்து இந்த என்ன ஜாபோட ரிலவெண்ட் பண்ணி எப்படி ம் அது வார கஸ்டமரை ஹீரோ ஆக்கி இப்ப நார்மலா ஆல் வெல் செட்டில் ஆன ஒருத்தருக்கு வந்து நாங்க இந்த ப்ராடக்ட வந்து பிச் பண்ணக்குள்ள சார் அவங்க ஏற்கனவே எல்லாம் மீக்கித்தானே என்னத்துக்கு ம் அப்படின்ற மாதிரி தான் இதுன்னுவாங்க. அவங்க ம் அவங்க பெரிய ஆள் எங்கட ப்ராடக்ட் அவ்வளவா தேவையில்லண்டு ம் அந்த ஆட்களுக்கு இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு சம்திங் எனக்கு செஞ்சு கொள்ளேலும் போலேக்கு. ம் ஆனா எப்படி செய்யறது சார்? இப்ப நார்மலா வந்து நாங்க ஒரு சேவிங் கொண்டு தானே இன்னைக்கு ப்ரொமோட் பண்ண கிட்ட அவன் சொல்லுவாங்க சேவிங் இப்படித்தான். சேவிங்கா நீங்க இல்ல ப்ரோமோட் பண்ற? சேவிங்கோட இன்சூரன்ஸ் தானே ஆ, நார்மலி சைல்டு நீங்க எஜுகேஷன் சேவிங் இல்ல ப்ரோமோட் பண்றீங்க, செக்யூரிட்டி. செக்யூரிட்டிய இன்கம் ப்ரொடெக்ஷன் யா அப்படி நிறைய இருக்குது. ம் ஆனா அவங்க வந்து எப்படி அவங்கள ஹீரோ ஆக்குறது? எஸ் குட் கொஸ்டினா. சரி இப்போ நீங்களே திங்க் பண்ணுங்க. இப்போ உங்கள்ட்ட வந்த கிளையண்ட் யாரு? நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆள், ஆல்ரெடி நிறைய சேவிங் வச்சுக்கிற ஆள். இப்போ இவங்களை நீங்க பெரிய ஆளாக்குறதுக்கு பெருசா யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா சொல்லுங்க, வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு இதை பில்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க கதைக்கும் போதே சொல்லலாம் வந்து நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து சாதாரணம் இல்லை. அப்ப நீங்க பேசும்போதே அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பெருசா சொல்லுங்க. ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க பெரிய விஷயம். இப்ப இன்னொன்று, இது எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு ப்ரொடெக்ஷன் சொல்றது பெருசு தேவை இருக்காது. இப்ப கார் வாங்குற ஒருத்தருக்கு தான் காரை பாதுகாக்கணும். கார் இல்லாத ஒருத்தருக்கு என்னதுக்கு பாதுகாக்கணும்? யூ நோ த வேல்யூ. அப்ப யூ ஆல்ரெடி பில்ட் இட்னு சொல்றது வந்து பெரிய விஷயம். அப்ப இது உங்களோட பெரிய சாதனை. யூ ஆல்ரெடி மேட் இட். ஸோ வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இட் என்று சொல்றதை நீங்க சொல்லிட்டு இதுல இதை நீங்க பாதுகாக்கிறேன்னு சொல்ற இடத்துல யூ ஆல்ரெடி பில்ட் இட். நோ பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சரிதானே, எது வேணா நடக்கலாம். நீங்க சும்மா ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, எவனோ ஒருத்தர் தெரியாம வந்து உங்களோட மோதிரலாம். அப்போ உங்களோட இவ்வளவு நீங்க பில் கட்டி காத்திருக்கிற விஷயத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று தேவையா இல்லையா? அப்ப நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க, நீங்க கொண்டு வந்த நீங்க செஞ்சிருக்கிற விஷயத்துக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று தேவையில்லை. நீங்க தான் போய் முட்டுறீங்கன்னு இல்லை, யாராவது அந்த உங்களை முட்டினாலும் கூட என்ன நடக்க போகுது, உங்கள ஒரு லொஸ் வந்துடக்கூடாது. அவடத்தை நாங்க ஒரு செக்யூரிட்டியாக நாங்க இருக்கிறோம். ரைட்டா, நாங்க ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக உங்களுக்கு இருக்கிறோம். ஸோ அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டோன்? எஸ் சார். சார் யா எஸ் சார் இந்த இந்த சொன்ன சுச்சுவேஷனுக்கு ம் வெல் செட்டான ஒருத்தரை டார்கெட் பண்றதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? அதுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாவே கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தேவைன்ற பீப்புளை டார்கெட் பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தானே?
ப்ரொடெக்ஷன் யாருக்குமா தேவையில்லை? இப்போ வெல் செட்டில்டான ஒருத்தரை டார்கெட் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் தானே, ஏன்னா டீக்கு நான் செஞ்சு கொள்வேன், எனக்கு இதில் பெரிய இது ஒன்று இல்லைன்னு சொல்லே மேலும் ம் நார்மலாக அப்படி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டார்கெட் பண்ணினா எங்களுக்கு பிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இங்கே ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி ஈக்காதா? இப்ப இல்ல இங்க இந்த நார்மலி வெல் செக்யூரிட்டின்னு செட்டில் சொல்றது எஸ் சார், வெல் செட்டில் ஆட்கள் கிட்ட தானே எங்களுக்கு பொட்டென்ஷியல் பிசினஸ் ஈக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க தான் மெயின் டார்கெட் எங்கட. விளங்கிட்டா? இப்ப என்ன விஷயம் இந்தமா, இப்ப நான் சும்மா எகெயின் சேம் எக்ஸாம்பிள், இப்ப கார் இல்லாத ஒருத்தருக்கு காரை பாதுகாக்க தேவையில்லை தானே. இப்ப கார் வாங்கி நின்றதுக்காக காருக்கு எந்த சேதம் வராதுன்னு இருக்கா? இல்லை. வீடு கட்டிட்டோம்ன்றதுக்காக அது ஃபேட் ஆகாதுன்னு இருக்கா? நாங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோம்ன்றதுக்காக நாங்க மௌத்தா மாட்டோம்னு இருக்கா? பட் இப்படி ஒரு விஷயம் உண்டு தானே சார். இப்போ யா ஒரு கார் 2 கார் வச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது ஓகே. ஆ பட் வெல் செட்டில்டான ஒருத்தர்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்கும், நிறைய எஸ் வெப்சைட்ஸும் மீக்கக்கூடும். பட் ம் அவங்கள டார்கெட் பண்றதுன்றது ஒரு இப்ப வெல் செட்டில்ன்றதுமா, வி cannot செட்டில். யா செட்டில்மெண்ட்னா என்ன? அது எது முடியாது. செட்டில்மெண்ட்? செட்டில்மெண்ட் ஒன்று இந்த உலகத்துல இல்ல. சரிதானே? there is no settlement anyway. சரிதானே? இப்ப செட்டில்மெண்ட் ஒன்று இருந்தா அதுக்கப்புறம் வாழ தேவையில்லை. இப்ப எலான் மஸ்க் வந்து செட்டில் ஆயிட்டாரு, 1 trillion உழைச்சிட்டாருண்டா, he don't need to leave tomorrow. அவர் செட்டில் ஆயிட்டாருன்னா தேவையே இல்லை. விளங்கிட்டு தானே? அவர் செட்டில் ஆகல, அதனாலதான் அவர் லீவ் பண்றாரு. ரைட்டானே? அவருக்கு இல்ல 1 trillion இல்ல, ஒரு 10 trillion எடுக்கிறதுக்கு அவரை டார்கெட் இருக்கு. ரைட்டு தானே? அப்ப செட்டில்மெண்ட் சொல்றது எங்கேயுமே நடக்காது. நம்ம சும்மா சொல்லிக்கொள்வோம் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட்டில்மெண்ட். கல்யாணம் முடிஞ்சா ஒரு ஆள் செட்டில்மெண்ட் சொல்லுவாரு, ஒரு ஆள் வீடு வாங்கினா செட்டில்மெண்ட் சொல்லுவாரு, ஒருத்தர் கார் வாங்கினா செட்டில்மெண்ட் சொல்லுவாரு, சிலவர் வந்து இன்னைக்கு நான் வாழ்ந்தாலே செட்டில்மெண்ட் சொல்லுவாரு. ஸோ சப்ஜெக்டிவ் செட்டில்மெண்ட் சொல்றது. இப்ப அகெயின் கம் டு யுவர் பாயிண்ட், இன்சூரன்ஸ் சொல்றது ஒரு செக்யூரிட்டிக்கான சர்வீஸ். ரைட்டுதா? இப்ப யாருக்குமே கேரண்டி பண்ணலாமா எனக்கு எந்த ஒரு ஹார்மும் வராதுன்னு? அதான் இருக்கிற பிரச்சனை. என்ன இப்ப இலான் மஸ்கே ஃபுல்லா டவுன் ஆகி நடுத்துறக்கு வரையல் மாடு கட்ட வரையலும். அவர் எவ்வளவு பெரிய ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டாகவே இருந்தாலும் சொல்லல அது எந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லல. ரைட்? எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ இதுதான் இருக்கிற கீ பாயிண்ட். அப்ப லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள்ன்றதால ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான் நீங்க இந்த இன்சூரன்ஸ் சர்வீஸ் நீங்க எடுக்கிறீங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி பெரிய ஆள் தான். நீங்க பெரிய ஆளாவே இருக்கணும் என்றால் யூ கேன் கன்சிடர் அ செக்யூரிட்டி சர்வீஸ் லைக் அஸ். இதான இருக்கிற விஷயம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே. ஸோ உண்மையிலேயே வெல் செட்டில்டா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு தான் அது தேவை, அந்த செட்டில்மெண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களோட பார்வையில. ஓகே சரினா, டிட் யூ கெட் த பாயிண்ட்? உங்களுக்கு ஆன்சர் எஸ் பண்ணணும். ஐ காட் இட். கொஞ்சம் ஹோம்ஒர்க்கள் கொஞ்சம் பண்ண வரும். ஓகே குட். ஸோ சிம்பிள். நீங்க அந்த அந்த ஐடியாலஜி எடுத்துக்கொள்ளுங்க. கஸ்டமர் இஸ் த கிங்ங்கிறத உங்களை எப்பயும் ஓட்டிட்டு இருக்கணும். ரைட்? அது அவங்கள பெரிய ஆள் ஆக்குறதுல நமக்கு ஒன்றும் குறைய போறல. என்ன நடக்க போகுதுன்னா நமக்கு ஒரு பிசினஸ் வரப்போகுது. இப்போ நீங்க பெரிய ஆள், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். நீங்க விரும்பினா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாம அவங்கள்ட்ட கெஞ்ச தேவையும் இல்லை, இது பண்ண தேவையும் இல்லை. நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சரியா செஞ்சுட்டா சரி. ரைட். இப்போ இந்த ஸ்டோரி பிராண்டை எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ முதலாவது கேரக்டர் வரும்போது இந்த ஹீரோ யாரா இருக்க போகுதுன்னா உங்களோட கஸ்டமர். அதை எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கணும். அவரு தான் ஹீரோ. இல்லைனே நாம் அவருக்கான சர்வீஸ் ப்ரொவைடர் அல்லது நாம் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டர். ரைட். ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு கேட்டா, எஸ் அது எக்ஸ்டர்னலா இன்டர்னலா பிலோசபிக்கலா இருக்கலாம். ஆனா பார்க்கணும் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும்டா, நம்மளோட கஸ்டமர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாருன்றதை யோசிக்கும். நம்மளோட கதை சொல்றதுக்கு எங்க அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அதுதான் ப்ராப்ளம். நம்மளோட பிரச்சனை இல்லை. நம்மளோட பிசினஸ்ல 1000 பிரச்சனை இருக்கும், அதை பத்தி கதைக்க கூடாது. கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் தான் நம்மளோட பிசினஸ். ஸோ அதுல உறுதியா இருக்கு. ஒரு கைடுன்னு சொல்றவரு மென்டர் யாரா இருக்க போறாரு, நம்மளோட பிராண்ட். ரைட்.
ஹாரி பாட்டர்ல ஹாரிக்கு டம்பிள்டோர் வந்து ஒரு மென்டர் அடிக்கிற மாதிரி நம்மட பிராண்ட் யாருக்கு சப்போர்ட் ஆகிக்கணும், ஒரு மென்டர் அடிக்கணும்னா நம்மட பிசினஸ் ஆடியன்ஸுக்கு. சரி, யாருக்கிட்ட பிளான் இருக்குன்னு கேட்டா எஸ் நம்மளுக்கிட்ட பிளான் இருக்கு. சரியானே, அதுல உறுதியா இருக்கணும். இன்னொருத்தர் பிளான் இருக்குன்னா அவங்க அங்க பார்த்து போயிடுவாங்க. பிரச்சனை உங்கள்ட்ட இருக்கு. நம்மளோட ஸ்டோரி வேற பாருங்க. நீங்க தான் ஹீரோ, நீங்க இந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்றீங்க. நாங்க எங்களோட பிராண்ட் வந்து ஒரு 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 மென்டர் அடிக்க போறோம். யாருக்கிட்ட பிளான் இருக்குன்னா எங்கள்கிட்ட இருக்கு, சொல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்கு. பாருங்க, எங்கள்கிட்ட ஒரு கிளியரான பாத்வே இருக்கு. கோல் டு ஆக்ஷன் சொல்றது வந்து நம்ம டிரெக்டா அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க, இது வாங்க போறீங்களா, இது சைன் அப் பண்ண போறீங்களா, எனிதிங் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். ரைட்? அப்ப என்னது அவங்களோட ஃபெயிலியரை வந்து அவாய்ட் பண்ணுமென்று கேட்டா எம்மளோட சேர்ந்து இருக்கிறது தான் அவங்களோட ஃபெயிலியரை தடுக்க போகுது. ரைட்டா? அவங்களோட ஃபெயிலியரை அவங்க குறைக்கணுமெண்டா எங்களோட இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வராது என்றதை நம்ம ஸ்டோரியா சொல்லுவோம். கடைசியில் அவங்களோட சக்சஸ் என்னண்டா நம்மளோட சொல்யூஷனால அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறது அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சக்சஸா இருக்குது. இப்ப விளங்குதா அந்த கதையை எப்படி சொல்லணுங்கிறது? விளங்குதா நம்மளே அவங்களை எப்படி கனெக்ட் பண்ணணும்? அண்டர்ஸ்டுட் திஸ்? பெரிய விஷயமா இருக்கா? அண்டர்ஸ்டுடா? Yes, sir, I got it. Good. Others also got it? எஸ் சார். Yes, sir. Okay, good, super. சரி, ஸோ அப்ப நம்மளோட ஒன்லைன் ஃபார்முலால சொல்ல போனோம்னா வி ஹெல்ப் யாரு, உங்களோட கஸ்டமர் பேரு. சரிதானே? அந்த கஸ்டமர் ஹூ ஸ்ட்ரகிள் வித் என்ன பிரச்சனை இல்லை, என்னத்தை பத்தி யோசிக்கிறாங்க, பை ப்ரொவைடிங் எங்கட சர்வீஸ். சரிதானே? சொல்யூஷன் சொல்ற நம்மளோட சர்வீஸ். ஸோ தே கேன் சக்சஸ் அவுட்கம், என்னத்தை அவங்க அடைஞ்சு கொள்ள போறாங்க. ஸோ பாருங்க, இந்த ஸ்டோரி லைன்ல தான் நம்மளோட பேச்சு இருக்கும். அப்ப பாருங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை நம்ம ஞாபகப்படுத்தணும், அதோட சொல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்கின்றதை ஞாபகப்படுத்தணும், அது செஞ்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதுன்னு சொல்லிடுறோம். ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஸ்டோரி. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிராண்டோட நம்ம எடுப்போம். வந்து ஒரு கொலம்புல இருக்கக்கூடிய ஒரு சிலங்கள ஒரு லீடிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்காங்க, இருக்கும் கம்பெனிஸுக்கு ட்ரெயின் பண்றோம். சரிதானே? இப்போ இவங்க என்ன மாதிரி அவங்களோட ஸ்டோரியை சொல்லலாம்னு சொன்னா, நாங்க தான் கொலம்புலேயே அல்லது ஸ்ரீலங்காவிலேயே பெஸ்ட் ட்ரைனர்ஸ் வச்சுக்கிறோம், எங்களோட சர்வீஸ் நல்ல இது சொல்றது இல்லை மார்க்கெட்டிங். அவங்க சொல்லணும் வந்து, மக்களே நீங்க ஒரு மிகப்பெரிய அம்பிஷனோட வாழக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு. சரிதானே? ஆனா உங்களோட ஸ்கில் கேப் சம்டைம் ஒரு ஸ்கில் கேப்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களை சம்டைம் உங்களை ஹோல்டிங் பேக் பண்ணலாம், உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு தடுத்துட்டு இருக்கலாம். பட் நீங்க கனவுடைய ஆள், நீங்க ஆசைகளுடைய ஆள், ரைட்? நீங்க ஒரு ஒரு அம்பிஷியஸான ப்ரொஃபஷனல். நாங்க உங்களுக்கு ஒரு ரோட் மேப்பை தரோம், உங்களோட அந்த ஸ்கிப் கேப்பை ஃபீல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றோம். சரிதானே? இதன் மூலமாக நீங்க அடுத்த லெவலில் ஈஸியா போகலாம். உங்களுக்கு விரும்பினா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்படி சொல்லும் போது இந்த பிராண்ட் பத்தி ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? வளமையா ஏதாவது ஆன்சர் பண்ணுவீங்க ஆண்டு கேட்பேன். இன்னைக்கு நானே கேள்வி கேட்டு நானே ஆன்சர் பண்ணும் போல. இல்ல சார், இல்ல. ஓகே. இல்ல என்ன பேக்ரவுண்ட் வெரி நாய்ஸி ஆயிடுச்சு, அதான் ஆன்சர் பண்ணல. ஓகே உங்களோட சார். பேக்ரவுண்ட் எங்களுக்கு நோய்ஸியா இல்ல, உங்களோட போன் நல்லா ஃபில்டர் பண்ணுது. ஸோ டோன்ட் வரி, போனோ லேப்டாப். இல்ல சார், நான் போயிட்டு வாரேன், அதனால தான் ஆன்சர் பண்ணல. ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு விளங்கிட்டேன் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி வரணும், கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ சும்மா இது நம்மளோட பிராண்டை பத்தி சொல்ற இல்ல, கண்டென்ட் மார்க்கெட்டிங் அதுல இருக்கிற விஷயத்தை விளங்கி கொள்ளணும், உங்களுக்கு புரியுற கோ மெசேஜ். சூப்பர். ஸோ இது விளங்கிட்டேன்னா ஒரு தம்ஸ் அப்ல எஸ் பண்ணுங்க, நான் அடுத்த ஸ்லைடே போறேன். எஸ் சார், கிளியர். Clear, sir. ஓகே. சரி, இப்போ நாங்க பார்க்க போறோம் கண்டென்ட் பிரமிட் மாடல். சரியானே? கண்டென்ட் பிரமிட் மாடல் என்ன, லேயர் பை லேயரா நம்ம ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணலாம் என்கிறது இங்க விஷயம். அப்ப இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்ப ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் ஆஃப் டு கிரியேட் எஃபெக்டிவ்லி டிஸ்ட்ரிபியூட் மேக்ஸிமலி. அப்படின்னா
இப்ப நம்மளோட மெசேஜை எவ்வளவு எஃபெக்டிவாக நாம மேக்சிமைஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம்ங்கிறதான் வந்து இந்த கண்டென்ட் பிரமிட். சரிதானே? ரைட். ஸோ இப்போ இதுல நம்மட ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும், அது ஒரு பெரிய கண்டென்ட்டா வேற இருக்கும். சம்டைம் ஒரு பெரிய லென்த்தி வீடியோவா இருக்கலாம், ஒரு பெரிய பாட்காஸ்டா இருக்கலாம், அல்லது பெரிய ஆர்டிக்கலா இருக்கலாம் நம்மளை பத்தி சம்டைம். இப்போ இது வந்து ஒரு பில்லர் கண்டென்ட் சொல்லுவோம். இந்த கண்டென்ட்டை எப்படி நாம மைக்ரோ கண்டென்ட்டாக பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப ஒரு பிரியாணி பேக்கரிக்கு, சரியா, நல்லதான் பிரியாணி பேக்க அழகான விஷயமா, அழகான விஷயம், டேஸ்டான விஷயமா, டேஸ்டான விஷயம். அதுக்காக ஒரு வாயில போட்டு சாப்பிடலாம்? இப்ப நாம ஒவ்வொரு வாயை சாப்பிடதான் டேஸ்டா இருக்கும், ரசிச்சு ருசி சாப்பிடலாம். அதே போல நம்மளோட கண்டென்ட் வந்து நமக்கு நமக்கு வரும் ஒரு ஐடியா நிறைய வரும். ஆனா எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொடுக்கலாமாண்டா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி தான் கொடுக்கும். அது எப்படி செய்யலாம்? பில்லர் கண்டென்ட் வந்து ஒரு லாங் ஃபார்மான ஒரு வெபினாரா இருக்கலாம், ஒரு நம்மளோட பிராண்டை பத்தி ஒரு வெபினார் நடத்திருப்போம், ஒரு பாட்காஸ்டா இருக்கலாம். அதுல இருந்து நம்ம ஒரு செகண்டரி கண்டென்ட் டெவலப் பண்ணணும். அங்க இருந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக் அல்லது வீடியோ கிளிப் கட் பண்ணது, இதில் வந்து ஆர்டிக்கலா நாம திரும்ப கன்வெர்ட் பண்ணலாம். அதுல இருந்து சமரைஸ்ட் அதை மைக்ரோ கண்டென்ட்டை நம்ம பார்க்கும் போது குட்டி குட்டி சோசியல் மீடியா போஸ்டா மாற்றலாம். அதுல இருக்கிற விஷயங்களை ஒரு கோட்டா எடுக்கலாம், குட்டி ஸ்டோரியா டெவலப் பண்ணலாம், ரீல்ஸ் ஆக்கலாம், அல்லது இன்ஃபோகிராஃபிக் ஆக்கலாம். இல்லைங்கதான் அவ்வளவு விஷயம். அப்ப எவ்வளோ பிட் சைஸாக நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கும் என்ன செய்யும், அந்த விஷயம் ரீச் ஆகும். இந்த விஷயம் விளங்கிச்சா? எஸ் Yes, சார். sir. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரேஞ்ச் ஜூஸை நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு. அப்போ இதுக்கு முதல் இருக்கிற ட்ரெடிஷனல் மார்க்கெட்ஸ் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரேஞ்ச் எடுக்கிற, அதை ஸ்குவீஸ் பண்ணி புளியிற, அதுல ஜூஸ் எடுக்கிற, ஜூஸை விற்கிற, மற்ற எல்லாம் வீசு. அப்ப இந்த மாதிரி செய்யும் போது ஒரு எஃபெக்டிவான வேணும் எடுக்கலாம். இதை விட்டுட்டு ஒரேஞ்சில் ஜூஸ் எடுக்கிறாள், ஜூஸ் எடுத்துட்டு சீட் எடுக்கிறாள், சீடை கொண்டு போய் நாட்டிட்டு பீல் எடுக்கிறாள், பீல் எடுத்து அதை என்ன முக போட்டு ஏதாவது செஞ்சுட்டு, ரைட். அதே போல வந்து இப்படி ஒவ்வொரு பாட்டை நம்ம யூஸ் பண்ணினோம் என்றால் மேக்சிமம் எடுக்கலாமா இல்லையா? இப்ப நம்மள்ட்ட ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு, பெரிய கண்டென்ட், அதை இப்படி ஒவ்வொரு பகுதியையும் யூஸ் பண்ணிட்டோம் என்றால் வீடியோவா, பிளாகா, ஃபேஸ்புக் ஆர்டிக்கலா, இன்ஃபோகிராஃபிக்கா, இமேஜா, பாட்காஸ்ட் இப்படி பிரிச்சு பயன்படுத்தினோம்டா என்ன நடக்கும்? நம்மளோட கண்டென்ட் யூட்டிலைஸ்ட் ஆகும் மேக்சிமம். சரிதானே? ஸோ அப்போ அதை எப்படி டிவைட் பண்ணி எடுக்கலாம்னு கேட்டா லைக் திஸ். எப்படி எங்களோட கண்டென்ட் பிரமிட் ஆக்ஷனை கொண்டு வர ஒரு ஐடியாவை ஃபுல் சோர்ஸ் கான்செப்ட் இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு 1 hour வெபினார் இருக்கு நம்மளோட பிராண்டை பத்தி, நம்மளோட சர்வீஸை பத்தி. இப்போ இதுல நம்ம என்ன செய்வோம், இதுல என்ன பில்லர் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கோம், ஃபுல் லென்த் இருக்கு, சரியானே? இப்போ இதை நாம என்ன செய்யலாம், ஒரு 15 துண்டா என்ன செய்யலாம், முக்கியமான போர்ஷனா பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். அப்ப நமக்கு 60 செகண்ட் சின்ன சின்ன கிளிப்பாக ஒரு 5 கிளிப் எடுத்தா அது என்ன செய்யும், டிக்டாக் ரீல் ஆகிரும், சரியானே? அதுல இருந்து நம்ம ஒரு கீ இன்சைட்ஸ் எடுத்து ஒரு ஆர்டிக்கல் ஆக்கினோம்னா ஒரு பிளாக் போஸ்ட் கிடைச்சிடும். அது ஒரு லாங் ஃபார்ம் ஆக்கினோம்னா ஒரு லிங்க்டின் ஆர்டிக்கல் ஆயிரும். அதுல இருந்து கோட்ஸ் எடுத்தோம்னா இன்ஸ்டாகிராமுக்குரிய ஒரு கிராஃபிக்கை வந்து உருவாக்கலாம், ரைட். அதுல இருந்து வந்து இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டுக்கு அனுப்பலாம், சரிதானே? ஒரு பாட்காஸ்ட் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி பாட்காஸ்ட் ஆக்கி நம்ம அதை என்ன செய்யலாம், ஸ்ட்ரீம் பண்ணலாம், ரைட். அதுல இருந்து மெயினான கீஸை வந்து நோட் புக் எல்லாமோ கொடுத்து வந்து சமரைஸ் பண்ணி ஒரு இன்ஃபோகிராஃப் ஆகி அதை என்ன செய்யலாம், சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணலாம். அப்ப நம்ம ஒரு வெபினாரை சும்மா யூடியூப்ல போட்டு பாருங்க மக்களேன்னு சொல்லாம இப்படி துண்டு துண்டா பிரிச்சு கொடுத்தா எந்த ஃபார்ம்ல பிடிச்சவங்களோ அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கொள்ள போறான். இப்ப நிறைய பேர் ரீச் ஆமா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். இப்ப விளங்கிச்சா? இதான் வந்து கண்டென்ட் பிரமிட். சரி, இப்ப நாம கண்டென்ட் ஒன்று எழுதும் போது என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணலாம்? இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், வந்து ஐதா ஃப்ரேம் ஒர்க். சரியா? ஐதா யாரும் இல்லை இதுல. ஆக்சுவலி எங்கட இந்த மகள் வந்து ஐதா, சரி சரி, அந்த ஐதா இல்ல, ரைட்.
ஸோ ஐடான்னு சொல்றது என்ன மாதிரியான ஃபார்ம் பண்றதோட மட்டும் நிக்காம என்ன செய்ய போகுது, கண்டென்ட் வந்து நம்மளோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப வந்து அந்த இதை வாசிக்க ஆரம்பிக்கிறவங்களோட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிதானே? ஸோ அப்பதான் அந்த கண்டென்ட் ஃபுல்லா அவங்கள்ட்ட போய் சேரும். அப்ப அதுக்கு நாம என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம்ங்கிறதான இந்த ஐடா. சரிதானே? சம்டைம் இதை நீங்க வீடியோக்கு யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பாட்காஸ்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதான் அந்த மாடல். இப்போ ஐடா ஏ வந்து என்னது, அட்டென்ஷன். இதை ஏன் அவங்க ரீட் பண்ணணும் என்கிறத ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெட்லைன்ல அந்த ஹெட்லைனை வாசிக்கும் போது அட்டே இருக்கு போல எனக்கு சொல்லிட்டு அதான் வந்து தூண்டி. சரிதானே? அந்த கிளிக் பைட்னு சொல்லுவோமே, அதை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கு தானே இந்த யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்து அப்படித்தான் வருது. அப்போ ஒரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று இருக்கலாம், அல்லது ப்ரோஆக்டிவான ஒரு கேள்வியா இருக்கலாம். இதன் மூலமாக என்ன செய்யணும்னா அப்படியே கொக்கி போட்டு எடுக்கிறேன். சரிதானே? இந்த பைட் அட்டென்ஷன். அப்போ அட்டென்ஷன் கிடைச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அட்டென்ஷன் எடுக்காம விட்டிங்கன்னா மற்ற எதுவும் இருந்தவே இல்லை. அப்போ முதலாவது அட்டென்ஷன். ரெண்டாவது என்னது, இன்ட்ரெஸ்ட். இது எனக்கு ஏன் முக்கியம்ங்கிறத அவர் ஃபீல் பண்ணணும். அப்ப அதுக்கு தான் சொல்லுவோம் வந்து, நீங்க ஏற்கனவே ஒரு கண்டென்ட் உருவாக்கினாலும் சரி, மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று டெவலப் பண்ணாலும் சரி, யாருக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க அவருக்குரியது எழுதுவீங்க, அவர் வாசிப்பார். சரிதானே? அப்போ ஒரு 18 வயசு ஒரு ஸ்டூடெண்ட் அதை வாசிக்கிறேன்னா அதுக்குரிய கண்டென்ட் தான் அவங்க வாசிப்பான். இப்போ இதுல எனக்கு என்ன இருக்கு என்று சொல்றது, ப்ராப்ளம் ஆர்டிகுலேட் பண்றது, ரைட், அவங்களுக்கு ரிலேட்டான சினாரியோஸ் இன்க்ளூட் பண்றது, அதுதான் வந்து செட்டிங் த ஹுக். ரைட். அதுக்கு பிறகு டிசைர் ஒன்று பில்ட் பண்றது. இந்த சொல்யூஷன் அல்லது இவங்க சொல்ல வர விஷயம் எனக்கு ஏன் தேவை, இது பாருங்க. நீங்க சும்மா ஒரு ஒன் ஷாட்ல சொன்னீங்கன்னா அவங்க இந்த அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர்னது உருவாக்காம அது தள்ளிட்டு போயிடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கினீங்க என்றால் அவங்க இருக்குந்திட்டு வாசிப்பாங்க. சரியானே? அப்ப அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன சோசியல் ப்ரூஃப் வச்சுக்கிறாங்க, இமோஷனல் ரெசோனன்ஸ் ஏதாவது இருக்கா, சரியானே, இதெல்லாம் வந்து வாசிப்பாங்க. இறுதியா தான் ஆக்ஷன். இது எல்லாத்தையும் வாய்ச்சவங்க அடுத்து என்ன செய்யணும், அர்ஜென்ட்டா நீங்க கால் டு ஆக்ஷன் என்ன சொல்ல போறீங்க என்று சொல்றது வந்து லாஸ்டா நம்மளோட ஃபிஷ். அப்ப அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதா நம்மளோட வேலை. ஆனா அதுக்குள்ள நாம அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டோம், ரைட்டா, சொல்யூஷனை கொடுத்துட்டு பிறகு அடிஷனல் சொல்யூஷனுக்கு நாம ஒன்று கூப்பிடுறோம் பாருங்க, அதுதான் ஒரு பெட்டரான கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரி, அப்ப மீன் பிடிக்கிறதுக்குரிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இது. விளங்கிச்சா? எஸ் சார். சார் ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு ஒரு போஸ்ட், உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க எதிர்நோக்க ஒரு பிரச்சனையோட சொல்ல முடியுங்கன்னா, ஏ வந்து என்ன, சும்மா நீங்க அவங்களோட வாசிக்கும் போது எஸ் ஏன்றா சொல்றாங்கன்னு கேட்கணும். வை 90% ஆஃப் ஸ்ரீலங்கன் ப்ரொஃபஷனல் லீவிங் மணி ஆன் த டேபிள், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லும்போது ஓகே ரெசனேட் ஆகும், நமக்கு இது தேவையாகும். இப்போ ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது நீங்க உங்களுக்கு என்னது, உங்களுக்கு அண்டை போயிட்டு இருக்கா, நீங்க ஒர்க் பண்ணீங்களா, அவங்களோட கெரியர் சரியான மாதிரி இல்லையா, அப்படி சொல்லும்போது அவங்க ஓ என்ன பத்தி ஏன் பேசுறாங்க சொல்லி யோசிப்பாங்க. அப்ப பிரச்சனையை பத்தி நாம இன்னும் எலபரேட் பண்ணும்போது, சில சக்சஸ் ஸ்டோரிஸ் சொல்லும் போது அப்ப அந்த பாடி வந்து டிசைரை கொடுக்கும். கால் டு ஆக்ஷன் வந்து நீங்க சொல்லலாம் வந்து உங்களோட ஒரு க்ரோத்துக்குரிய ஒரு ரோட் மேப்போ அல்லது உங்கள்ட்ட இருக்கிற ஒரு சொல்யூஷன் ப்ரோக்ராமோ நீங்க அதை என்ன செய்யலாம், அதை டவுன்லோட் பண்ணுங்க, அல்லது எங்கள்ட ப்ரோக்ராமுக்கு வாங்க, நாங்க என்ன சொல்லி தரோம்னு சொல்லலாம். சம்திங் லைக் தட். சும்மா நீங்க இப்ப எங்கள்ட்ட இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லும் போது அதுல பாக்குறவங்க பார்க்காம விடலாம். அப்ப இந்த ஒரு கண்டென்ட் வைஸா நீங்க கொடுக்கும்போது they will engage. Okay. சார் எக்ஸாம்பிள் ஒன்றோட விளங்கப்படுத்துங்களே சார். So this is an example. இப்ப இவங்களோட உண்மையான டார்கெட் என்னன்னா, இவங்களோட ஒரு கெரியர் க்ரோத்துக்கான ரோட் மேப் கொண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ரோட் மேப்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். சரிதானே? இதுதான் அவங்களோட நோக்கம்டா, இதான் மீன் அவங்களுக்கு கால் டு ஆக்ஷன். இது சும்மா எங்கள்கிட்ட கரியர் ரோட் மேப் எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஹெட்லைன் கொடுக்குறது, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கி நீங்களும் ஒரு ஆளா கேட்கும்போது எஸ் நானும் ஒரு ஆள் தான், என்ன சொல்ல வாரீங்க, இப்ப அந்த அவரது நிப்போம்.
நின்று ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். நீங்க ஏற்கனவே இப்படி என்ன ஓவலுக்கு ஆயிருப்பீங்க, அண்டர் பெய்ட் அடிக்கிறீங்க, கெரியர்ல ஸ்டாப் ஆயிருக்கிறீங்களா, உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இல்லாம இருக்கா, அப்படி கேட்கும்போது அது வாசிப்போம் இல்லைன்னு. இதெல்லாம் வாசிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு ஒரு நம்மட இது சம்பந்தமான சக்சஸ் ஸ்டோரிஸோ அல்லது ஒரு சொல்யூஷன் ஒன்று நம்ம கொடுத்துட்டு பிறகு வந்து நம்ம சொல்றோம் வந்து எங்கள்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது நீங்க எடுக்கிறீங்களா என்று கேட்கும்போது இதை தாண்டி வந்த ஒருத்தர் வந்து அதை டவுன்லோட் பண்றதுக்கான சான்ஸ் கூட இல்லைங்களா. அப்ப நம்ம லாஸ்டா தான் அதை வைக்கணும். நம்ம அதை சொல்ற கால் டு ஆக்ஷன் சிடிஏ. இந்த எக்ஸாம்பிள் விளங்கிச்சா? ஓகே Yeah. சார். Oh, sir. ஓகே ரைட். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து ஓகே ஷெல் வி டேக் அ ஸ்மால் பிரேக். இப்போ வந்து 8:51 8:56க்கு திரும்ப ஜாயின் பண்ணும். ஓகே 5 minutes break. Have a good break. ஓகே சார்.
ஓகே, வெல்கம் பேக். வந்தாச்சா எல்லாரும்? Okay, sir. We are back. யூ ஆர் பேக். ஓகே, ரைட். சரி, நாம கண்டினியூ பண்ணுவோம். ரைட். அடுத்த பார்க்க போறது வந்து நாங்க SEO இன் கண்டென்ட். சரி, கண்டென்ட் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் மாதிரி நாம போடுற கண்டென்ட் எப்படி ஒப்டிமைஸ் ஆகி நிறைய பேட்ட போகலாம். ஸோ அது சொல்லுவோம் வந்து திரும்பியும் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதை வந்து எப்படி நாங்க அந்த SEO கண்டென்ட்டுக்கு செய்யலாம்னு கேட்டா, எஸ், சில டெக்னிக்ஸ் மூலமாக நாம அதை செய்யலாம். சரியா? இப்ப இந்த SEO வந்து நாங்க ஒரு இன்பவுண்ட் என்ஜின் சொல்லி சொல்லலாம். அதாவது நம்ம வெளியில இருந்து செய்ய தேவையில்ல, நம்ம கண்டென்ட்டை சில வகையில ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரக்சரிங் மூலமாகவே அது நிறைய பேரை ரீச் ஆகும். சரிதானே? அப்ப கண்டென்ட் தட் ரேங்க்ஸ் ஆன் த சர்ச் என்ஜின்ஸ் ஜெனரேட் த என்னது பர்பியூட்டர். அதே போல கம்பவுண்டிங் ஆர்கானிக் டிராஃபிக். அப்ப நாம இதை பூஸ்ட் பண்ணி 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 நிறைய பேர்ட்ட சேர்க்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக்கா வந்து நிறைய பேர்ட்ட போய் சேரும். ரைட்? அப்ப சம்டைம் பே பண்ணி மார்க்கெட் பண்றவங்களா இருந்தால் பே பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர்ட்ட போய் சேரப்போகுது. ஸோ சில போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க வந்து ஆர்கானிக்காவே நிறைய ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கில் எல்லாம் யூஸ் போகும். அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா சில டெக்னிக்ஸ் தான். முதலாவது, நம்மட கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் எதிர்நோக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலா இருக்கும். சரியானே? அதிகமான நாட்கள் போடுற கேள்வி, இப்ப நம்ம கூகுள்ல எப்படி சர்ச் பண்ணோம், இன்னதுக்கு என்ன செய்யணுமா எப்படி கேட்கும்போது அந்த கேள்விக்குரிய ஒரு பதிலாக ஒரு ஆர்டிகல் அதை எடுத்து நம்ம வாசிப்போமா இல்லையா? அப்ப நான் ஏதாவது அதிகமாக நம்மளோட ஆடியன்ஸ் ஒரு FAQ மாதிரி ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு நீங்க சொல்யூஷனை ஷோர்ட்டா எழுதி போட்டா கூட அது நிறைய பேரை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. சரிதானே? அதே மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸ் போட்டோம், ஆனால் சிம்பிளிஃபைடான கீவேர்ட்ஸ் சிம்பிளிஃபைடான டேர்ம்ஸை வந்து பயன்படுத்துறோம். அதே போல வந்து எழுதுறது வந்து ஒரு லாங் ஃபார்மா இருக்கும், கிட்டத்தட்ட 1500க்கு மேல வேர்ட்ஸ் வர மாதிரி இருக்குமென்றால் இன்னும் அது வந்து சர்ச் இன்ஜின் செய்யும். சொன்னால் லாங்கான ஆர்டிக்கல்ல வந்து எப்படி பார்க்குதுன்னு சொன்னால் ஒரு ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு ஆர்டிக்கலாக எடுக்கு. அப்போ அது சர்ச்சில் முன்னுக்கு நிறைய பேர்ட்ட கொண்டு போகிறதுக்கு அந்த சப்போர்ட்டாக இருக்கு. சரிதானே? அதே போல் வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கும். அது வந்து இந்த சோஷியல் மீடியா அல்கோரிதம் நம்ம படித்த விஷயம். நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுறோம்டா இன்றைக்கு ஒரு சரம் எழுதி போட்டு இன்னொரு 4 மாதம் கழிச்சு தான் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதுறோம்டா அப்போ ஒரு இன்கன்சிஸ்டன்ட். அப்போ நம்மளோட ஆர்டிக்கலை நிறைய பேர்ட்ட கொண்டு போகாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் சில ஆர்டிக்கலோ ஃபோட்டோவோ நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு வந்துருப்பீங்க, நிறைய லைக்ஸும் நிறைய வியூஸும் இருக்கும். நீங்கள் விட்டு போட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா, கண்ணாலை பிறகு ஒரு அத்திப்பூத்தாப்பில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு லைக்ஸோ வியூஸோ வந்து ரொம்ப குறையா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எனி எக்ஸ்பீரியன்ஸ்? நோ சார். நோ சார் இல்லையா? அப்படி ஃபீல் பண்ணலையா? அப்படின்னா நீங்க போட்டு பார்க்கலையா அல்லது போட்டுமே வியூஸ் நல்லா வருதா? அப்படி போட்டது இல்லை சார். அப்படி லிங்க் போட்டது இல்லை. போட்டிக்கிறேன், அது வந்து போட்டதும் இப்போ கொஞ்சம் ஸ்டொப் ஆகிக்கு சார், அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியா வந்து எஸ்பெஷலி வந்து ஃபேஸ்புக் அந்த ஒரு டைம் வந்து நல்லா ஆக்டிவா இருந்தேன். பிறகு எனக்கு டைம் கிடைக்கிறது குறைவாயிட்டு அப்போ நான் ஃபேஸ்புக்கில் பெருசா ஓரளவுக்கு கன்சியூமரா இருக்கிறது, பார்க்கறது, நியூஸை வந்து ரீட் பண்றதோட நிப்பாடிக்கிறது, போஸ்ட் பண்றது நல்லா குடிச்சிட்டேன். பிறகு ரீசெண்டா நான் ஏதாவது போஸ்ட் போட்டேன்னு சொன்னா அது வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப குறைவு. ரீசன் என்னென்றால் அது அல்கோரிதம். இப்போ இவர் வந்து எப்பயாவது ஒருக்க போடுற ஒருத்தருக்கு நம்ம என்னத்துக்கு மார்க்கெட் பண்ண, என்னத்துக்கு நாம SEO பண்ணிட்டு அதை விட்டுரும். சரி, அப்ப என்ன மாதிரியான கண்டென்ட்டுக்கு SEO வேல்யூ கூட இருக்க மாட்டான்? பிளாக் போஸ்ட் மாதிரியான கண்டென்ட்டுக்கு, ஆர்டிகல்ஸ், ஹவு டுன்னு சொல்ற ஆர்டிகல்ஸ், இது எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து SEO வேல்யூ வந்து கூடுதலா இருக்கும். அப்ப சம்டைம் அந்த வேர்டிங்ல ஹவு டு இம்ப்ரூவ், அந்த ஹவு டு வேர்ட் அப் கண்டிச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் இன்ஜின் என்ன செய்யும் சொன்னா அதை கூட வந்து ப்ரமோட் பண்ணும். ரைட்? அப்ப ஹவு டு இம்ப்ரூவ் எம்ப்ளாய் ரிட்டன்ஷன் இன் ஸ்ரீலங்கான்ற ஆர்டிகல் வந்து கூடுதலா ரீச் ஆகும் ஒரு சொல்யூஷன் இருக்கின்றதுக்காக. அடுத்த VEO இருக்குன்னு சொன்னா அதுவும் ஒரு ஹை. சரியானே? அப்ப யூடியூப் தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜினாக இந்த உலகத்துல இருக்கு, கூகுளுக்கு அடுத்ததான். அடுத்த இன்ஃபோகிராஃபிக் பாட்காஸ்ட்னு போடும் என்றால் அதுவும் ஒரு மீடியா லெவல்ல இருக்குது. அது வந்து என்னது, இண்டஸ்ட்ரி இன்டர்வியூஸ் அல்லது
ஒரு ஒரு இன்சைட்ஸ், இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் எடுக்க ஆசைப்படுறவங்க வந்து அந்த விஷயங்களை பார்ப்போம். இன்ஃபோகிராபிக்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். அதே மாதிரி பாட்காஸ்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மட கண்டென்ட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன செய்யும்னா நம்மளோட எஸ்இஓ வந்து இருக்கும். சரிதானே? ஓகே. ஸோ இந்த ஐடியா விளங்கிட்டா? எஸ் சார். ரைட். அடுத்தது நம்மட கண்டென்ட்டுக்கான என்ன சொல்ற குவாலிட்டி செக்கர். சரியானே? இப்ப நம்ம ஒரு கண்டென்ட் எழுதிட்டு அந்த கண்டென்ட் உண்மையிலேயே இது குவாலிட்டியான கண்டென்ட் ஆனது நம்மளே என்ன செய்யலாம்டா ஒரு அசஸ் பண்ணலாம், இவாலுவேட் பண்ணலாம். அதை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மாடல்ல பேர் வந்து VRIN மாடல். ரைட்? VRIN. அப்ப அதை எப்படி செய்ய போறோம்டா இந்த குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு ரைட் 4 விஷயத்தை கேட்க போறோம். முதலாவது அந்த கண்டென்ட் வந்து வேல்யூபிளா. அப்ப எப்படி கேட்கலாம்டா, டஸ் திஸ் ஜென்யூன்லி ஹெல்ப் பண்ணுதா, உண்மையாவே இதை வாசிக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஆர்டிக்கலா விளங்குதா. ரெண்டாவது, இது உண்மையிலே எடுகேட் பண்ணுதா, அல்லது ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்டாவது இருக்குதா. அப்படி 3மே இல்லைன்னு சொன்னா இந்த கண்டென்ட் ஒரு வேல்யூபிளான கண்டென்டா இருக்காது. இப்போ முதலாவது செக் பாயிண்ட் வந்து பி, வேல்யூபிள். ரெண்டாவது வந்து ஆர், ரெலவன்சி. இது வந்து இந்த டைமுக்கு ரெலவெண்டா இருக்கா. சம்டைம் பார்த்துப்பீங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு பிரச்சனை போயிடுச்சு ரீசெண்டா, அந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட கணக்கு. உதாரணமா ஒரு ரீசெண்டா இந்த மத பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு தானே, ஒவ்வொரு நியூஸ் வந்து ஹைலைட் ஆகுமே, ஒரு எல்லாரும் அதை பத்தியே பேசுவாங்க ஒரு டைம்ல. அப்ப இந்த ஒரு ஹாட் நியூஸ்ன்றீங்க, அந்த ஹாட் நியூஸ் ரிலேட்டா நீங்க ஏதாவது ஆர்டிகல் எழுதுனீங்கன்னா, அந்த கீவேர்ட்ஸை போட்டு எழுதுனீங்கன்னா அதை டக்குன்னு என்ன செய்யும், அல்கோரிதம் பூஸ்ட் பண்ணும். ஏன்னா எல்லாரும் அதை பத்தி கேட்கறாங்கன்னு போகும்போது அந்த அல்கோரிதமே பின்னுக்கு இருந்து பூஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன செய்யும், நிறைய பேரை கொண்டு போய்த்திருக்கும். அப்ப ரெலவென்சி முக்கியம். அந்த டைமுக்குள்ள நீங்க ஏதாவது முக்கியமா பேசுறீங்களா. ரைட்? உதாரணமா வந்து ரீசெண்டா ஒரு 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 டின் சொல்லக்கூடிய ஒரு வெட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது சம்பந்தமாக பேசும்போது என்ன செய்யணும்னா அது ரெலவென்சி கூட அந்த டைமோட சம்பந்தப்படுது. அப்ப அந்த ஆர்டிகல் என்ன செய்யணும், நிறைய எடுத்த ஃபியூச்சர் இல்லைங்களா. ரெலவென்சி, டார்கெட் ஆடியன்ஸ் சரியா இருக்கிறாங்களா, அப்ரோப்ரியேட்டா இருக்குதா, சரியான ஆடியன்ஸுக்கு தான் நம்ம பேசுறோமா, நம்ம ஏற்கனவே டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் பேசுறோமா. நம்ம ரெண்டாவது ரெலவென்ஸ். அடுத்து வந்து ஐ, இன்ட்ரெஸ்டிங். அப்ப இன்ட்ரெஸ்டிங்னது எப்படி சொல்லலாம்னா, அதை வாசிச்சவோ அல்லது பார்த்தவரதா அல்லது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவாரான்றதா இன்ட்ரெஸ்டிங். இப்ப நம்மளே கேட்டு பார்க்கலாம், நாம இதை பார்த்து போட்டு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவோமா இல்லை டிலீட் பண்ணுவோமா. டிலீட் பண்ணுவோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இல்லை, ஷேர் பண்ணுவோம்னா தான் இன்ட்ரெஸ்டிங்கான. அப்ப நாம சேவ் பண்றது அல்லது ஷேர் பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டும். சரி, அது நாங்க ஒருத்தர் சேவ் பண்றாங்க அல்லது இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு ஷேர் பண்றாங்க என்றால் இன்னும் என்ன செய்யணும்னா அது அல்கோரிதம் டபுள் பண்ணும், இன்னும் நிறைய பேட்ட கொண்டு போகும். வேண்டியதானே? அப்ப நாம போயிட்டு கெஞ்ச தேவையில்ல, கொஞ்சம் சேவ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனி கேட்க தேவையில்ல. உண்மையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னா அவங்களே சேவ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, அது இன்னும் பல பேர்கிட்ட கொண்டு போய் அல்கோரிதம் கொண்டு போய் சேர்க்கும். இல்லைங்க தானே? ரைட். 4வது விஷயம் வந்து நீதி. ஸோ வந்து இந்த கண்டென்ட்டுக்கான ஒரு டிமாண்ட் உண்மையிலே இருக்குதா, இதை பத்தி ஆக்கள் உண்மையா சர்ச் பண்றாங்களான்றதை அந்த கீவேர்ட்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்குமெண்டா அல்கோரிதம் என்ன செய்யும்னா அதை இன்னும் பூஸ்ட் பண்ணும். விளங்கிச்சா? கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஏன் நிறைய பேர் சிலர் போஸ்ட் வந்து நல்ல ரீச் ஆகுது, சிலர் ரீச் ஆகலைன்றது விளங்கிட்டேன். Yes, sir. ஓகே, சூப்பர். ரைட். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு ரீசெண்டா நீங்க போட்ட கண்டென்ட் ரீச் ஆகின எக்ஸ்பீரியன்ஸ், அல்லது ரீச் ஆகாம சும்மா இருக்கிற விஷயம், நீங்க போட்ட இந்த மாதிரி விஷயங்கள் போட்ட ரீச் ஆகி இந்த மாதிரி போட்டு ரீச் ஆகல, அப்படி ஏதாவது ஐடியாஸ் இன்சைட்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ்? சார் அத பென்குயின் ஒன்று வைரல் ஆகி கொண்டிருந்துச்சு ஒரு வீடியோ உண்டு. அந்த டைம்ல அந்த பென்குயினோட ரிலேட்டடா ஒரு போஸ்ட் போட்ட போறோம், அதுக்கு நிறைய வைரல் ஆகி அது கொஞ்சம் நிறைய லைக்ஸ் அந்த மாதிரி கிடைச்சிச்சு சார், வியூஸ். ஓகே, சி அப்ப நம்ம கண்டென்ட் ரீச் ஆகி நம்ம ரீச் ஆகணும்டா டைம்லி வந்து ரொம்ப டைம்லியா நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரெலவென்சி குட். ஆனா அந்த பென்குயினை பத்தி நீங்க இன்றைக்கு எழுதுங்க, ரீச் ஆகல. ஏண்டா மக்களுக்கும் அது மறந்து போயிடும். அடுத்து வந்து அந்த அல்கோரிதமா அதை பூஸ்ட் பண்றதை விட்டுரு. ஓகே, ஏன் நமக்கு இப்ப சில நேரம் வந்து
உண்மையிலேயே எல்லாரும் இப்ப உண்மை நம்ம சோசியல் மீடியாவை திறந்தா ஒரு டைம்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா நமக்கு தோணும் எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறானோன்ற மாதிரி தோணும். ஆனா உண்மையா எல்லாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. அல்கோரிதம் அந்த டைம்ல கூடுதலா பேசுறாக்கிறது தான் என்ன செய்யும், பூஸ்ட் பண்ணி தரும். அதனாலதான் நமக்கு எல்லாரும் பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப நல்லா விளைக்கொள்ளணும், நம்ம பாக்குறது இல்லை உண்மையான சோசியல் மீடியா அல்கோரிதத்துல விளையாட்டு. அது எதை தருதோ அதை நம்ம பாக்குறோம், எதை தரலையோ நம்ம பாக்குறோம் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ரைட். எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போயிட்டு கொண்டு இருந்துச்சு. அதை பற்றி டாபிக் போகிற டைம் எந்த சோஷியல் மீடியா திறந்தாலும் அது மட்டும் எனக்கு மட்டும் ஃபேமிலியில் மற்றாக்களுக்கு அப்படி இல்லை. நான் மட்டும் அதை பற்றி பார்த்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் ஃபேமிலியில மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு அப்படி வருது இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்துச்சு சார். அது ஏன்னா நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக அதை பார்க்குற டைம் எல்லா சோஷியல் மீடியாலையும் அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ பாருங்க, ஒவ்வொரு சோசியல் மீடியா அல்கோரிதத்துக்கும் இடையில உள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கின்றது. அடுத்த விஷயம் குறிப்பா இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மெட்டா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் வந்து சேம் கம்பெனி, வாட்ஸ்அப் எல்லாம் சேம் கம்பெனி. நீங்க இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதை அது ஈஸியா பிடிச்சிக்கும். ஏதாவது ஒன்றுல இருப்பீங்க இப்படி, அட்லீஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்ல இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதை கேட்ச் பண்ணி. ஸோ we can't escape from the social media algorithm. ரைட், குட் ஷேரிங். வேற ஏதாவது ஷேரிங் இருக்கா? வேற சார் அந்த ஸ்கூல் கேர்ள் வந்து கிளம்புல அது அவங்களுக்கு கொடுக்குற அவார்டுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு கொடுத்தேன்னு சொல்லி அது ஸ்டேஜ்ல போயிட்டு மைக்ல பேசின ஒரு இது உண்டு. எஸ் எஸ் அது நிறைய பார்த்தோமே சார். எஸ். ஸோ அந்த டைம்ல அந்த விஷயம் நல்லாவே ரீச் ஆயிடுச்சு, அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து அப்ப அல்கோரிதத்துல அதை என்ன ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த டைம்ல எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னா அது சம்பந்தமா எல்லாரும் எடுக்கேட் பண்ணுங்க என்ற துணையில வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாரும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம விளையும் கொண்டும் அல்கோரிதத்துல சோசியல் மீடியாவோட டார்கெட் என்னண்டா மக்களை அப்படியே வச்சுட்டு இருக்கணும். சரியானே? அப்போ ஒரு டைம்ல ஒரு விஷயம் ஹாட் நியூஸ் அறிக்கின்றா அதை பத்தி திரும்ப திரும்ப கொடுத்த தானே நான் பார்த்துட்டு இருப்பேன். அதை பத்தி தான் எதிர்பார்க்குறேன், அதை பத்தி ஏதாவது புது அப்டேட் வருதா இப்ப இல்லைங்களா? அப்ப அடுத்தது அவரோட இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டையும் பார்க்கும். அடுத்தது அந்த டைம்ல சோசியல் மீடியால ஹாட் நியூஸ் எது இருக்கு உலகத்துல, ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் அல்கோரிதம் வந்து ரன் பண்ணேன். குட் குட் ஷேரிங்ஸ். ரைட், இப்போ நாங்க ஓகே ரியாலிட்டி ஆஃப் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது நான் இதுவரைக்கும் பார்த்தது வந்து சம்டைம் இப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட சில மிஸ்டேக்ஸும் இருக்கு. சரியா? அந்த மிஸ்டேக்ஸுக்கு உண்மையான ரியாலிட்டியான விஷயம் என்னன்றதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ முதலாவது மிஸ்டேக் வந்து நிறைய போஸ்ட் பண்ணினா நல்ல ரிசல்ட்ஸ் வரும்ங்கிறது இல்லை. ஏன்னா நிறைய போஸ்ட் பண்ணும்போது சம்டைம் உங்களோட குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க குவாலிட்டியை மிஸ் பண்ணலாம். அதனால என்ன செய்யாது, ஆடியன்ஸ் பார்த்துட்டு உங்களோட போஸ்ட்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தள்ளிட்டு போயிட்டாங்கண்டா அதையும் நோட் பண்ண அல்கோரிதம். நீங்க ஒரு போஸ்ட் நீங்க போடும்போது நீங்க என்கேஜ்மெண்ட் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு நேரம் நீங்க அதை என்கேஜா இருக்கிறீங்க, அது போட்டோவா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். அந்த டைமை மேனேஜ் பண்ணி தான் இப்போ ஒரு ஆள் ஒரு 10 பேர் பார்த்ததுல ஒரு 8 பேர் டைம் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலன்னா, அப்ப இது ஒரு நம்பகத்தன்மையான ஒன்று தான், இது ஒரு குவாலிட்டியான ஆர்டிகல்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னா பூஸ்ட் பண்ணும். அப்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய பேர் ஷேர் பண்ணப்படுதுன்னு சொன்னா அப்ப அதன் மூலமாகத்தான் என்ன செய்யணும், ஒரு கண்டென்ட் வெல்லும். ரெண்டாவது, நம்மளோட ப்ராடக்டை பத்தி எழுதுறோம்டா அது நம்மளை பத்தின போஸ்டிங்கா தான் இருக்கும். நம்ம சொல்லும் போது கஸ்டமரோட பிரச்சனையை பத்தி எழுதுங்க, ப்ராடக்ட் சொல்யூஷனா கொடுங்க. என்னது, இதன் மூலமாகத்தான் உங்களோட ஸ்டோரி வந்து உங்களோட கண்டென்ட் ரீச் ஆகும்போது பார்த்தோம். வைரலான கண்டென்ட் என்னது, அது வைரலாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. அது வைரலிட்டின்னு சொல்றது ஒரு லக்கான விஷயம். இப்ப நம்ம பேசினது வந்து ஒரு லக்கான விஷயம். இந்த டைமுக்கு இதை பத்தி பேசுறாங்கன்னா நாம இதை பத்தி பேசணுங்கிறது வைரல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்மளோட சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா? இப்ப நாம ஏன் பெண்குயினை பத்தி பேசணும்ன்ற ஒரு கேள்வி வருதானே, விளங்கிட்டா? நம்மளோட பிசினஸுக்கும் பெண்குயினுக்கு என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி வந்தா அதுக்கும் நாம ஆன்சர் பண்ணணும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ரெலவன்சியோட சேர்ந்து தான் நம்ம இருக்கணும், வைரலுக்கு பின்னால மட்டும் போகக்கூடாது. அடுத்து வந்து குட் கண்டென்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதுக்காகத்தான் அந்த கண்டென்ட் பேசணுங்கிறது இல்லை.
அது வந்து என்ன செய்யும், எவ்வளோ குட் கண்டென்ட் இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட அது ஷேர் பண்ணப்படலைன்னு சொன்னால் பிரில்லியண்டான கண்டென்ட்டும் வந்து வியூஸ் இல்லாமல் போகிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் நம்ம ஒரு நம்மளோட சைடு எஃபோர்ட் ஒன்று போடணும். அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்கிறத அல்கோரிதத்துக்கு விளங்கினா தான் அது மற்ற பேர்ட்ட இன்னும் பூஸ் பண்ணணும். அப்போ ஒரு 10 பேர் ஒரு 50 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட பொறுப்பு. அப்படி கொண்டு போயிட்டோம்னா அவங்க என்கேஜ்மெண்ட்டை காட்டிட்டாங்கன்னா அதுல இருந்து என்ன செய்யும், அதை 10 மடங்காகிறது அது அல்கோரிதம் பார்த்து விளங்கான. அல்கோரிதத்தை நாம என்ன செய்யணும்னா டியூன் பண்ணணும். சோஃபா கிளியர்? இந்த நம்ம படிச்ச விஷயத்தோட இப்போ லாஸ்டா இந்த ரியாலிட்டி கனெக்ஷன் விளங்கிச்சா? கிளியர் Yes, sir. சார். இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண போறோம். ஸ்டோரி பிராண்ட் சொல்றது என்னது, கஸ்டமர் தான் ஹீரோ, கஸ்டமர் தான் கிங், நம்ம ஒரு கைடு. அப்ப இதை மறக்கக்கூடாது. நாம கஸ்டமருக்கு கைட் பண்ண போறோம், அவங்க தான் ஹீரோ, ரைட்? அப்ப ஹாரி பாட்டர் டம்பிள்டோர்ல என்ன செய்யறாரு, ஹாரியை வந்து இது பண்ற மாதிரி அந்த அந்த ஸ்டோரி மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பிராண்ட் வந்து அப்படித்தான் இருக்கணும், ரைட்? ஹீரோ அவராகவே இருக்கணும், நம்ம சப்போர்ட் தான் நினைக்கணும். பிரமிட்ல நாம பார்த்தோம் வந்து மைக்ரோ கண்டென்ட்டாக உடைச்சி வேற வேற ஃபார்மேட்ல நாம கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம். ஐடா ஃப்ரேம் ஒர்க் நம்ம படித்தோம். அதுல இருந்து ஹூக் கிரியேட் பண்ணி ஹியூமன் கனெக்ஷனோட டிசைரை கிரியேட் பண்ணி லாஸ்டா கால் டு ஆக்ஷன் மூலமாக நம்ம பிசினஸ் கன்வர்ஷனை செஞ்சோம். அடுத்த எஸ்சிஓ கண்டென்ட் மூலமாக நம்ம ஒரு ஆர்கானிக் டிராஃபிக்கை ஒரு ஓவர் த டைம் உருவாக்குறதுக்குரிய ஒரு ஐடியாவை நம்ம படித்தோம். சரிதானே? ஸோ ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் வந்து பெஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து வெறுமனே சவுண்டா இருக்கிறது, ஒரு லவுடஸ்டானது இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ருத்தோட சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கணும். லாங் டைமுக்கு போகுதுன்னு சொன்னால் நம்மளை பத்தின ஒரு ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ அந்த ட்ரஸ்ட் இருக்கும் வரைக்கும் நமக்கு நம்மளோட பில்ட் வந்து நம்மளோட பிராண்ட் வந்து பில்ட் ஆகிறதுக்கு, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கான சான்ஸ்கள் வந்து கூட, ரைட்? அந்த ட்ரஸ்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு நம்மளோட பாப்புலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் த இன்சைட் காட்? என்ன ஷேரிங், என்ன ஃபீட்பேக் so far? நிறைய விஷயம் கிளியர் ஆகிச்சு சார். ஓகே, ஏதாவது Basics. டவுட் இருக்கா அந்த கண்டென்ட் மார்க்கெட் பத்தி? வேற ஏதாவது டவுட்டோ ஷேரிங்ஸ் இருந்தாலும் ஷேர். எப்படியும் கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணினா தான் நல்ல ஒரு ரீச் வந்து எடுத்துக்கொள்ளையிலுமே சார். எக்ஸாக்ட்லி, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்க நிறைய பிராண்ட் ஸ்டோரிஸை பார்க்கலாம், நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ ரைட், ஓகே. எனி அதர் ஷேரிங்ஸ், ஃபீட்பேக், கொஷன்ஸ்? சார் லிங்க்டின்ல புக் ரிவ்யூஸ் போட்டா கொஞ்சம் ரீச் எடுக்கலாமா? ஷுவலி, ஏன்னா லிங்க்டின்ல இருக்கிற ஆடியன்ஸும் அதே ரிலேட்டான ஆடியன்ஸ் தானே. அவங்க ஒரு இன்சைட் கொண்டு ஒரு ஒரு தேர்ஸ்டோட இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு பெரும்பாலும் அஸ்பைரிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு நல்லா ஒரு மேனேஜர் லெவல், ஹெச்ஓடி லெவலுக்கு போனாக்கள் வந்து லிங்க்டின்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைவு. ஒரு அஸ்பைரிங் ஒரு 20-25 ஏஜ்ல இருக்கிறார்கள், 30-35 அந்த கரியர் க்ரோத் ஃபேஸ்ல இருக்கிறவங்க தான் லிங்க்டின்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் தர்ஸ்ட்னது இருந்துகிட்டே இருக்கும். புக் ரிவ்யூஸோ புக் சம்மரிஸோ நீங்க போட்டீங்கன்னா எஸ், அது மிச்சம் பவர்ஃபுல்லான கண்டென்ட். நல்ல ரீச் அது நின்றனால தான் கொஞ்சம் பிரச்சனையாயி. நிஃப்லா சாரி, கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு உங்களுடைய பேஜ்ல. அப்ப அது ஒர்க் லோட்னால அது ஸ்டாப் ஆகிடுச்சு போஸ்ட் பண்றது. அதுல கிடைக்க கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. இப்ப நிறைய மெசேஜஸ் வரும், இப்ப வருது இல்ல அந்த மாதிரி. அதை நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஒரு கொஞ்சம் சின்ன கோல் செட் பண்ணி தான் செய்யணும். உண்மையிலேயே நீங்க அதுல கண்டென்ட் மார்க்கெட்டிங்க நீங்க ரன் பண்ணணும்டா சும்மா ரேண்டமாக செய்ய வேணும். அதை ஃபர்ஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம். உங்களோட ஆடியன்ஸ் யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு பிளான்ல எடுக்க வேண்டிய விஷயம். நம்ம யாரு, நம்மளோட ஆடியன்ஸ் யாரு,
கண்டென்ட் பில்லர்ஸ்னு பார்த்தோம் தானே, அந்த கண்டென்ட் பில்லர்ஸ்ல இந்த விஷயங்களை நம்ம டச் பண்ண போறோம். அப்ப இதை பத்தி நான் பேசுவேன். அப்ப புக் ரிவ்யூ பத்தி பேசுவேன், புக் சமரிஸ் பேசுவேன், ஏதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். இப்படி ஏதாவது 3-4 விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் கண்டென்ட் பில்லர்ஸுக்குள்ள வச்சுக்கொண்டு, இந்த பில்லர்ஸை வச்சு நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்க போறோம். வீக்ல ஒருக்கா போடுவோமா, நம்ம வீக்ல ஒருக்கா போட்டே இருக்கணும். வீக்ல 2 தரமா, 2 தரம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பில்லர்ஸை நம்ம டிவைட் பண்ணி எடுக்கணும். இப்ப இந்த விஷயத்தை பத்தி இந்த நாள்ல பேசுறேன்டா, நெக்ஸ்ட் வீக் இது, நெக்ஸ்ட் வீக் இது, இப்படி நாம ஒரு சார்ட் ஒன்று செட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா கண்டென்ட்டை டெவலப் பண்ணணும். அப்ப அதுக்கு அவடத்தையே எழுதி அவடத்தையே போடுவான்னு சொன்னா சாத்தியம் இல்லை. அது லாங் டைமுக்கு ரன் பண்ணாரு. நீங்க என்ன செய்யணும்னா டைம் கிடைக்கிற டைமுக்கு கண்டென்ட் எழுதி வச்சுக்கொள்ளணும். அதை போடுற நாளைக்கு போடும். இல்லைங்க, அது சம்பந்தப்பட்ட ரிஃபைன்மெண்ட் எல்லாத்தையும் வேறையா உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைமுக்கு செஞ்சு வச்சுட்டு நீங்க கோல் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நாள்ல நான் போட்டே ஆகும். அப்ப நீங்க 1 மந்த்ல 4 கண்டென்ட் மினிமம், ரைட்? அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிஸ்டமா தான் செய்யும். இவ்வளோ சும்மா ரெண்டு நாளும் மோட்டிவேஷன்ல சக்சஸ் சாரி இவ்வளோ நாளும் அந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஹிஸ்ட்ரி, மற்றது அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்களோட பிளான் இப்படி வரும் பண்ணேலும் அந்த மாதிரி தான் போட்டுக்கொண்டு இருந்து இவ்வளோ நாளும். ஓகே, எஸ் யூ கேன் கண்டினியூ. நோ, யா சார். குட் குட். எனி அதர் ஷேரிங்ஸ், ஃபீட்பேக், கொஸ்டின்ஸ்? எதுவும் இல்லையா? நிறைய விஷயம் புதுசா இருந்துச்சு சார். இன்னும் டீப்பா படிச்சா நல்லம்னு தோணுது. இன்னும் டீப்பா படிச்சா ஓகே, எஸ். குட். இப்போ நாங்க இன்னைக்கு இந்த 12th செஷன்ல இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட சர்டிஃபிகேட் லெவல்ல நாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களோட பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிதானே? ஸோ நான் ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயங்கள்ல ஆல்மோஸ்ட் கவர் ஆகிட்டோம். சரிதானே? நான் எதிர்பார்க்குறேன் வந்து இன்னொரு போனஸ் செஷன் ஒன்று செய்வோம்னு பார்க்குறோம். சரிதானே? எங்கள் 12 செஷன் தானே வரப்போகுது, 1.5 month தானே. ஸோ வீக்லி 2 செஷன்ஸ் படி மந்த்துக்கு வந்து 8 செஷன்ஸ், ஹாஃப் மந்த்துக்கு இன்னொரு 4 வருது. அப்போ டோட்டலி 12 செஷன். இன்னைக்கு நாங்கள் 12 செஷன்ல இருக்கிறோம். ஸோ ஒஃபிஷியலி நாம இன்னைக்கு எங்களோட சர்டிஃபிகேட் லெவல் ப்ரோக்ராமை முடிக்கணும். சரிதானே? பட் எனக்கு என்ன இன்னும் தோணிட்டு இருக்குன்னு சொன்னா இன்னொரு போனஸ் செஷன் ஒன்று கொடுப்போமோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இன்னொன்று செஞ்சா நல்லமா? ஓ சார், அந்த எல்லாத்துலேயும் சம்மரைஸ் மாதிரி ஒன்று செஞ்சா நல்ல ஒரு சம்மரி அந்த மாதிரி. ஓகே ஓகே. நான் ஓகே அப்படியும் செய்யலாம். சார் ஆல் சார் என்ன ஐடியா பண்ணினீங்க அதை சொல்லுங்களேன் சார். ஓகே, இல்ல இன்னொரு செஷன் வைக்கிறதுக்கு இல்ல உடம்பாடா? ஏன்னா இந்த 12 செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்க. இன்னொரு போனஸ் செஷன் வர்றது ஓகேவா? அது சும்மா ஓகே போனஸ் தான் சார். இருக்கும். யா ஓகே சார். வி ஆர் ரெடி. சார் நீங்க available செய்யுங்க. ஐ நீ கெட் யூ. நீங்க அவைலபிளா இருந்தா செஞ்சா ஓகே சார். உங்களோட டைம் ஓகேண்டா. ஓகே, ஸோ அப்படின்னா நான் இந்த போனஸ் செஷன் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் அண்ட் சேல்ஸ் பீப்புள். இப்போ அவங்க இப்போ இது வரைக்கும் டெக்னிக்கலாட்டி தானே பேசணும். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஃபண்டமெண்டல்ல இருந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இமோஷனல் இன்டெலிஜென்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் ஐடியா இருக்குமாண்டா உங்களோட க்ரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணுமோன்னு எனக்கு தோணும். ஸோ பர்டிகுலர்லி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல் க்ரோத் அவங்களோட பிஹேவியர்ல, ஆட்டிடியூட்ல கொண்டு வரலாம்ன்றதை பத்தி ஒரு 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 போனஸ் கண்டென்ட் ஒன்று இன்னொரு செஷன்ல செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். What do you feel? What do you think? குட் சார். யா சார், நல்ல ஐடியா. ஓகே, ஸோ அப்போ நம்ம அப்படி செய்வோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு செஷனோட போனஸ் செஷனோட எடுப்போம். ஸோ அதுலனா அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் பீப்புள் இந்த மாதிரி நாம ஒரு கண்டென்ட் பேசுவோம். சரியானே? அப்போ கொஞ்சம் ஓவர்லோடா டச் பண்ணும். ஓகேவா? ஸோ வில் மீட் இன் தட் செஷன். ஸோ இதுல வந்து ஏதாவது எனி கொஸ்டின்ஸோ ஃபீட்பேக்கோ இருக்குமெண்டா ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணலாம்.
No, sir. Next Monday, right? யா நெக்ஸ்ட் மந்த். Next Monday. Okay, sir. டாபிக் நல்லா இருக்கும் சார். அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. ஓகே ஓகே. ஓகே தென் அப்போ நாங்கள் இன்னைக்கு செஷனை வந்து இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மண்டே ஒருத்தரம் லாஸ்ட்டாக மீட் பண்ணுவோம். சரியா? ஓகே அப்போ ஓகே சார். நெக்ஸ்ட் சார். Thank you. குட் நைட். வெல்கம் தேங்க்யூ சார். வெல்கம்.